இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்றத சொல்லிடலாமா பவி? கண்டிப்பா. பல வித்தியாசமான படைப்புகளை தமிழ் சினிமாவிற்கு தந்த இயக்குனர் கோகுல் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். சிங்கப்பூர் சலூன் ஒரு சூப்பரான படம் நீங்க எடுத்ததுனாலே நான் சிங்கப்பூர் கெட்டப்ல வந்திருக்காங்க. சிங்கப்பூர் லேடிஸ்லாம் ஒரு கெட்டப்ல இருப்பாங்கல்ல, ஒரு கேரக்டராவே உருமாறிடலாம். ஏன்னா நீங்க பார்ட் 2 எடுத்தீங்கன்னா ஒரு சிங்கப்பூர் லேடியா நான் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கலாம்ல, அதுக்காக ஒரு ஐடியா கிடைக்கும்னு. டெஃபினெட்லி. எப்படி இருக்கு என்னோட மைண்ட் செட்? உங்க லுக் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? இல்ல இந்த சிங்கப்பூர் கெட்டப் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சூப்பர் சார். மக்களால் வந்துட்டு பயங்கரமா கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் வந்து சிங்கப்பூர் சலூன். இந்த கதை எங்க இருந்து உங்களோட ஐடியால வந்து பிறந்தது சார் ஃபர்ஸ்ட்? இல்ல, இது நான் லைஃப்ல பார்த்த பார்பர்ஸ், அதாவது ஹேர் ஸ்டைலிஸ்ட், சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துருக்கேன்ல. சில பேர்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க, என் தாத்தா தான் என்ன ஹேர் கட் பண்ண கூப்பிட்டு போவார். அப்போல்லாம் அந்த ஹேர் கட் பண்ணுற வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸ்கூல் மாஸ்டர்ஸை விட வந்து இவர் பண்ணுற டார்ச்சர் பயங்கரமாக இருக்கும். அவங்க தலை எப்படி நெல்லு பொசிஷனில் வை அப்படின்ற மாதிரி திருப்ப அப்படி பண்ணலாம் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வர ஒரு 6th, அதுக்கப்புறம் ஒரு 8th, அப்புறம் 10th, 12th நம்மளும் ஒரு லுக்கை மாற்றணும்னு நினைப்போம். 4 பேரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த ஸ்டைல்லாம் பண்ணும்போது அப்போது ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் வருவான்ல, அவன் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பான் அவன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச இன்ஸ்பிரேஷன் தான் அது. ஸோ இவங்களோட லைஃப் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சாமியார் மடத்தில் ஒரு கடை இருக்கும், ஒரு சலூன் இருக்கும். வினோத்னு ஒரு ஃப்ரெண்டு, அவன் தான் ஓனர் இதுக்கு, லியோ சலூன்னு. அந்த சலூனில் வந்து நாங்கள் டீம் மொத்த பேர் உட்காந்து கதை டிஸ்கஷன் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு அந்த ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் வர அப்போ எல்லாருமே ஆக்டர் ஆகணும்னு ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் அந்த ஒரு 6-7 பேர் இருந்தோம். சலூனில் மட்டும் தான் கண்ணாடி முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அங்கே பார்த்து நடிப்பை பார்த்துக்கிறது, இப்போ யோசிக்கிறது, அந்த மாதிரிலாம் வேறு அது யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜாக போய் அப்புறம் நம்ம சினிமாவில் வந்த பிறகு அப்போ ஹேர் ஸ்டைலிஸ்ட்லாம் பார்க்கும்போது ஜாமின்னு ஒருத்தர் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணார். அவர் விங் சலூனில் இருக்கார். அப்போ அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு சலூனில் இருந்தார். அவர் வந்து அவன் லுக்கு, அவன் ஸ்டைலிஷ், அவன் நிற்கிறது பார்க்கறலாம் பார்க்கும்போது ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ ஸ்டைலாக இவ்வளோ அவனோட அட்டையரே வேற மாதிரி இருக்கும். அவனோட லுக்ஸு, அதே மாதிரி அவன் பண்ணும்போது அந்த சிஸ்டரை சுற்றுறது, அந்த ஸ்டைலில் தான் இதில் அடாப்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இன்ஸ்பயர் ஆனதான். அப்படி ஓவராலாக இந்த ஜாமியெல்லாம் பார்க்கறது முன்னாடி இந்த கதை பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. பட் அந்த கதிர்ன்ற கேரக்டருக்கு வந்து லைஃப் கொடுத்தது ஜாமியோட லுக்ஸை வச்சு நம்மளை ஸ்டைலிஷாக பண்ணுவோம் அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் அது ஏன் நம்ம வந்து ரொம்ப இறக்கணும், அது வந்து கொஞ்சம் ஒரு ப்ரைடான ஜாபாக மாற்றணும், ஒரு ஒயிட் கலர் ஜாபாக மாற்றணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் வந்து, ஏன்னா நான் வந்து இந்த ஒட்டுமொத்த தொழிலையே நான் ஒரு ஆர்ட்டாக தான் பார்த்தேன். என் கதையில் படத்தில் இந்த டைட்டில் கார்டே அப்படி தான் அமையும். அவன் தொழிலாக பார்க்கல, அவன் ஆர்ட்டாக பார்க்குறான் அப்படின்னு சொல்லும் போது தான் என் கார்டு வரும். அண்டு அதுதான் எனக்கு இப்படி வந்தது தான். ஓகே, ஸோ ஜாமி அவர் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனீங்கன்னு சொன்னீங்களா? நிறைய பேர், நாட் ஓன்லி ஜாமி, சோ மெனி பீப்புள். பட் லுக்ஸ், அந்த ஸ்டைலி, அதெல்லாம் வந்து ஜாமியை பார்த்து ரொம்ப நான் நினைச்சேன் உங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரியா கொஞ்சம் இருக்குமோ. ஏன்னா உங்களோட கெட்டப், அந்த ஹேர் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களோட லைஃப் ஸ்டோரியா இருக்கலாம். படத்துக்கு ஏற்ற மாதிரி என்னையும் மாற்றிப்பேன். நான் அந்த மூடில் இருக்கணும்னு நினைப்பேன். ஒரு கொஞ்சம் பார்த்து அப்படி இருக்கணும்னு நினைப்பேன். பட் இந்த பேர்ல நான் வந்து கொரோனாகுமாருக்காக வச்சிருந்தேன். பட் அது அப்போ டேக் ஆஃப் ஆகல. அதுக்கப்புறம் தான் சலூன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொரோனாகுமார் தான் பண்றேன். அதுக்காக தான் அவளா காத்துட்டு இருக்கோம், கொரோனாகுமாருக்காக. ஸோ நெக்ஸ்ட் படத்துல வந்துட்டு உங்களை ஆர்டிஸ்டா நாங்க வந்து எதிர்பார்க்கலாமா சார்? ஏன்னா பாக்குறதுக்கே பயங்கரமா வந்து அந்த ஆர்டிஸ்ட் லுக் அப்படியே பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார் உங்களுக்கு? ஏன்னா ஸ்டார்டிங்ல நீங்க அதுக்காக தான் வந்து ஆரம்பத்துல ஆக்ட் பண்ணணும் தான் வந்து, யாரும் சான்ஸ் தரல. அதுக்காக தான் அப்புறம் சரி நாம சான்ஸ் தருவோம்ட்டு தான் நான் டைரக்டர் ஆகிட்டேன். பட் என்னன்னா டைரக்டர்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன், அவ்வளோ ஈஸியெல்லாம் ஆகல. பல வருடங்கள் போராட்டம். ஆமா, ரொம்ப பெரிய போராட்டம். எனக்கு இல்லை, எனி டைரக்டர்ஸோட லைஃப் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருப்பாங்க. சில பேருக்கு மட்டும் கேக் வாக்காக அமைஞ்சிரும் லைஃப், அது சில பேருக்கு அமையும். பட் நமக்கெல்லாம் அப்படி இல்லை, கிரைண்ட் பண்ணி தான் அமைச்சு மேலே வந்தது.
அண்ட் ஒன் மோர் திங் வந்து ஆக்டிங் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பட் பெரிய அதாவது ஃபுல் ஆக்டர் ஆகணுன்ற ஐடியாலாம் கிடையாது. சரி, ரவுத்ரம்லேயே வந்து சௌத்ரி சார் வந்து என்ன அந்த வில்லன் ரோல் என்ன தான் பண்ண சொன்னார். இது மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, நீ வந்து பக்கா லோக்கல் ஸ்லாங்கில் ஒன்று பண்ணிட்டு இருக்க, அது உனக்கு சூட் ஆகிடு, நீ பண்ணிட்டு அப்படின்னாரு. அது ஒழுங்காக கேட்டுருந்தா அப்பயே ஆக்டர் ஆகிடலாம். பெரிய ஆக்டர் நம்ம தமிழ் சினிமாக்கு. ஆமாம், அப்போ கேட்கல நான். பட் இப்போனா எனக்கு 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 தோன்றது அதான். இப்போ இந்த கதையில் ஒரு ரோல் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ சில ரோல் நமக்கு டெய்லர் மேடாக இருக்கும் இல்லையா, அது வரும்போது தான் நானும் அதில் பண்ண முடியும். நிறைய டேரக்டர்ஸ் கூப்பிட்டுருக்காங்க, பட் நான் இன்னும் போகல. எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக எனக்கு வரல. சரி, ஒன்று நான் பண்ணிட்டு ஏதோ ஒரு ரோல் நான் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அடுத்த டேரக்டர்ஸ்ல கூப்பிட்டாலும் அடிக்கலாம். சூப்பர். அதே மாதிரி சிங்கப்பூர் சலூன் படத்துல நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து உள்ள வந்து ஒளிச்சு வச்சிருந்தீங்க. அதுல மெயின் வந்து அரவிந்த் சாமி சார் சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. அவர் எப்படி படத்துக்குள்ள வந்தாரு? அரவிந்த் சாமி சார் வந்து என்னன்னா, நான் வந்து இது வரைக்கும் என் படத்துல கேஸ்டிங்ல நான் எடுத்த ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டிசிஷன் வந்து அரவிந்த் சாமி சார். ஏன்னா எப்பவுமே ஒரு படம் கேஸ்டிங் கரெக்டாக பண்ணிட்டாலே பாதி விஷயம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஈஸியாக ஃபாலோ ஆகிடும். அரவிந்த் சாமி சாரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா அந்த ரோல் வந்து ஒரு கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல், ஒரு மோட்டிவேஷனலான ஒரு கேரக்டரு. அவரை யோசிக்கும் போது பர்ஃபெக்டாக இருந்தது. அப்புறம் அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது அவரும் நிறைய கிரியேட்டிவ் இன்புட்ஸாக அவரோடது நிறைய இருந்தது. சும்மா ஏதோ வந்தோம் நடித்தோம் போனோம்லாம் இல்லாமல் அவர் நிறைய இன்புட்ஸ் போட்டு அவர் வந்து வாண்ட்ஸ் டு இம்ப்ரூவைஸ் த கேரக்டர்ன்றது எனக்கு கிளியராக தெரிஞ்சது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு டேரக்டர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவர் மெனக்கெட்டார். அவர் வச்சு ஒரு 3 நாள் ஷூட் பண்ணோம். சப்போஸ் டு பி ஷார்ட் இன் 2 days, அது ரெயினால ஒரு 3 நாள் பண்ணோம். பட் அந்த 3 நாளுக்குமே எனக்கு ரொம்ப அவரோட ஒர்க் பண்ணது ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு அவர்கிட்ட திருப்பி ஒர்க் பண்ண ஆசையாகவே இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அவர். சூப்பர். ஸோ இப்போ வரைக்குமே வந்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா நிறைய பேர் வந்துட்டு இந்த படம் நல்லா இருக்கு, போய் பாருங்கன்னு சொல்லி இப்போவுமே வந்து தியேட்டர்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு சார் ஃபீலிங்? இல்லை, இதுதான் நம்ம என்னன்னா, இந்த படம் வந்து நான் இந்த சக்ஸஸ் மீட்டில் கூட அதான் சொன்னேன். விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்கள் கொடுத்த ஒரு மகத்தான வெற்றி தான் இந்த படம். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னுடைய படம் வந்து ஃபேமிலியாக ஆடியன்ஸ் வந்து பார்க்குறேன். பொதுவாக நம்ம ஒரு கலாய்ப்போம், அது பசங்களோட கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம படத்தில். பட் இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து போகிறாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த கிளியோட கிளைமேக்ஸ் வரும்போது நிறைய பேர் டிஎஸோட போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ். என் படத்துக்கு டிஎஸோட போகிறாங்கன்றது எனக்கு பெரிய காமெடி எலிமெண்ட்ஸ். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் நான் ட்ரை பண்ணேன், டோட்டலாகவே எமோஷனலாக பண்ணேன். ஃபிக்ஸ் ஆகி ட்ரை பண்ணது தான். இது வேற ஒன்று ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு. ஏன்னா பொதுவாகவே நான் ஒரு ஜேர்னலில் படம் பண்ணதே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க செகண்ட் ஹாஃப் உங்களை மாதிரி இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வேறு ஸ்டைலில் பண்ணியிருக்கீங்கன்னா, இது வரைக்கும் நான் பண்ண படத்தையும் திருப்பி பண்ணது இல்லையே. அது ஓகே, அதுக்கு ரவுத்ரம் பண்ணியிருக்கேன், காஷ்மீரா பண்ணியிருக்கேன், ஜுங்கா பண்ணியிருக்கேன், அன்பிற்கினியால் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வேற சோனில் தானே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது என்னை கேட்கக்கூடாது. ஆக்சுவலாக இது வந்து காமெடி தான் வரும். ஏன்னா நான் எல்லா ஜேர்னலையும் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். ஸோ அதனால் நான் இதில் வேறு என்ன முயற்சி பண்ண முடியும்னு தான் தோணுச்சு எனக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு இன்டென்ஸாக ஒரு கதை சொல்லணும். அண்ட் மோரோவ் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை க்ளோரிஃபை பண்ணி படம் எடுக்கிறேன். அதோட கிளைமேக்ஸ் சின்னதாக பண்ணக்கூடாது, இந்த உலகம் அவங்களை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ அதை மைண்டில் வச்சு அந்த பண்ணேன். அண்ட் இட் ஹாஸ் ஒர்க் அவுட் வித் மாஸ் ஆடியன்ஸு. பப்ளிக்கில் வந்து நல்லா கனெக்ட் ஆகுது. அதனால தான் இப்போ என்னென்ன வெறும் வேர்ட் ஆஃப் மவுத் தான், வெறும் ஆடியன்ஸ் போய் இன்னொரு ஆடியன்ஸை கூப்பிட்டு வராங்க தேட்டருக்கு. ஸோ அது நடந்துட்டு இருக்கு. நிறைய கிட்ஸுக்கெல்லாம் அந்த படம் பிடிச்சிருக்கு. அந்த பர்டிகுலர் முதல் ஒரு 25 minutes அந்த கிட்ஸ் அவன் சும்மா அந்த தேட்டர்லேருந்து எடுத்து போட்ட கிளிப் வந்து 5 million வியூஸ் போயிருக்கு. ஸோ அது இவ்வளோ பயங்கர சர்ப்ரைஸ். எனக்கு வந்து மக்கள் இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுப்பாங்கன்றது அதை தாண்டி கொடுத்துருக்காங்க. நான் நினச்சதை விட அவங்க அதிகமாகவே லவ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ பாப்போம், இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆகும் சார். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் படத்தை பார்த்து ரெஃபர் பண்ணி நல்லா இருக்குப்பா போய் பாருன்னு சொல்லி நிறைய தியேட்டர்ஸ்க்கு வந்து மக்கள் பார்க்கறாங்க. இன்னைக்கு எவ்வளோ கோடி கொடுத்தாலும் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி மாதிரி ஒரு பப்ளிசிட்டி இல்லைன்னா அது ட்ரூத்ஃபுல்லாக இருக்கும்.
கண்டிப்பா ஒரு பக்கத்து வீட்டுக்கார போய் பார்த்துட்டு அது கீழே ஃபிளாட்ல சொல்றான்னா ஒரு நம்பிக்கையில அது ரொம்ப பாப்பாங்க. ட்ரூத்ஃபுல்லான ஒரு பப்ளிசிட்டி. இப்போ நம்ம சொல்றதோட அவங்களுக்கு ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா இருக்கும். ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் தான் இருக்கல தி பெஸ்ட் பப்ளிசிட்டின்னு நான் நினைக்கிறேன். படம் பார்த்து அவனுக்கு பிடிச்சி போய் அவன் ஒரு 4 பேரை கூட்டு வரதான். ஏன்னா பசங்க தனியா வந்து பார்த்துட்டு ஃபேமிலியை கூட்டு வராங்கல்ல, அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தா இருக்கு. சூப்பர். அதே மாதிரியே நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ப்ரொடக்ஷன் சைடா பார்த்தா ஒரு பெரிய படமும் ரிலீஸ் ஆயிருந்தது. பட் ஆக்சுவலா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால 2 படமும் நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, 2மே நல்லா போகுது. ப்ளூ ஸ்டாரும் நல்லா போகுது. அது என்ன இன்னொரு படம், ப்ளூ அது ஸ்டார். அதுவும் நல்ல ரஞ்சித்தோட ப்ரொடக்ஷன் தான். ஸோ எல்லாருமே ரொம்ப க்ளோஸ். அந்த டேரக்டர் கூப்பிட்டு நானே பேசினேன். நம்ம ப்ரொமோஷன்லாம் ஒன்றா பண்ணலான்னு. நான் தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த ஐடியா ஆமா. சொல்லியிருந்தேன். சேர்ந்து கிரிக்கெட் சேர்ந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னேன். அண்டு அந்த படமும் சூப்பர் படம். ஸோ நல்லா 2மே நல்லா போகுது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். கண்டிப்பா. சோ அதே மாதிரி வந்து இப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்டா இருக்கிறது வந்து அடி தடி சண்டை குத்து ரத்தம் அந்த மாதிரி பார்த்து பழகின மக்களுக்கு வந்து இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம மோட்டிவேட் ஆயிடலாம், விழுந்தவன் கூட வந்து ஒரு தைரியம் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் ரிவ்யூ எல்லா பக்கமும் கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ரிவ்யூ கிடைச்சது இவங்க கிட்ட இருந்து அப்படின்னா யார் கொடுத்தது, எப்ப கொடுத்தாங்க சார்? இல்லை, பப்ளிக் நிறைய பேர் கிடைச்சாங்க. நிறைய பேர் ஒரு ரீசண்டாக ஒன்று இப்போ ட்விட்டரில் பார்த்தேன், எக்ஸில் ஒருத்தர் பதிவிட்டு இருந்தார். என்னென்னா, ஏதோ ஒரு காய்கறி வியாபாரி பண்ணுறவர் நிறைய கடன் வாங்கி நான் வந்து எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சுட்டேன், கடன் வாங்கின நம்பர்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டேன், நானே சூசைட் அட்டம்ப்ட்லாம் ட்ரை பண்ணேன்லாம் சொல்லி. ஆனால் இப்போ எனக்கு இந்த படம் பார்த்த பிறகு அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணலான்னு தோணுது, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு போட்டிருந்தது. இதுதான் ஒரு பெரிய இந்த படம் செஞ்ச ஒரு வேலையை பார்க்குறேன். ஒரு மோட்டிவேஷனாக ஒரு விஷயம் பண்ணும்போது இது ஒரு பெரிய, இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ரிவார்டாக நான் எடுத்துக்கிறேன். ஆனால் ஒன் மோர் திங் வந்து, இந்த சிகை அலங்காரம் அசோசியேஷன்லேருந்து கள்ளக்குறிச்சியில் கூப்பிட்டு என்ன ஒரு ஆனர் பண்ணாங்க. நான் கூட ஒரு 30-40 பேருக்கு, அதை கள்ளக்குறிச்சியில் ஒரு 20-30 கடை இருக்கும்போது அவங்க சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு 500 பார்பர் வந்திருந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து, எங்கள் கத்தி பண்ணாதது உங்கள் கதை பண்ணிடுச்சு, இன்னைக்கு எங்களுக்கு கௌரவமாக இருக்குது இந்த படம், எங்களை எல்லாருமே கீழே பார்த்துட்டு இருந்தாங்க, முதல்ல எங்களை க்ளோரிஃபை பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டினதும் வந்து நான் ஒரு பெரிய ப்ரைடாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்காக தான் படம் எடுத்தோம். ஒரு படம் எடுக்கணும்னா அதோட நோக்கம் முக்கியம். ஸோ வி ஹவ் அச்சீவ்ட் இன் தட் அப்படின்ற மாதிரி. நம்ம எல்லாருக்குமே பிடித்த நடிகர் சத்யராஜ் சார். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பின்னி பெடல் எடுத்துருவாரு, அந்த கேரக்டராகவே உருமாறிடுவார். இந்த கதைக்கு அவர் எப்படி உள்ள வந்தார்? சத்யராஜ் சார் வந்து எனக்கு 2008லேருந்து தெரியும் அவர். அப்போது நான் போய் சிபி ராஜுக்காக போய் ஒரு கதை சொன்னேன் ஃபஸ்ட்டு பிஃபோர் ஐ மேக் ரவுத்ரம். அப்போத்துலேருந்து அவர் பழக்கம். அவர் தான் நிறைய ப்ரொடியூசர்லாம் ட்ரை பண்ணுறப்போ அதுலேருந்து ரவுத்ரம்ல அவர் நடிக்க வேண்டியது. ஆக்சுவலாக பிரகாஷ் ராஜ் சார் ரோல் வந்து சத்யராஜ் சார் தான் நடிக்க வேண்டியது. ஓகே. அப்போ வந்து ஒரு டேட்ஸ் இஷ்யூவால் அவரால் வர முடியாமல் போயிடுச்சு. பட் அப்போத்துலேருந்து அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் ஃபோன் பண்ணுவேன், நம்ம படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவர் ஃபோன் பண்ணுவார், அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்போம். பட் இந்த கதை பண்ணும்போது எனக்கு 2 கேரக்டருக்கும் அவரை ப்ரிஃபர் பண்ணேன். நான் வந்து சாச்சாக்கும் அவரை ப்ரிஃபர் பண்ணேன், இந்த சக்கரபாணி ரோலுக்கும் அவர், இந்த கஞ்ச மாமனாருக்கும் அவரை தான் ப்ரிஃபர் பண்ணேன், இதுக்கும் சாச்சாக்கு. பட் அவர் எது எடுத்துக்கிறாரோ அவருக்கு 2 ரோலுமே சொன்னேன். ஏன்னா நாளைக்கு அந்த ரோல் எனக்கு சொல்லாம விட்டு, கோகுல் சொல்லாம விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா நான் 2 ரோலுமே அவருக்கு சொன்னேன். பட் அவர் வந்து என்னன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து அவர் இந்த ரோலை செலக்ட் பண்ணார். என்னென்னா, இல்லை கோகுலை வச்சு நான் காமெடி செலக்ட் பண்ணலாம் தப்பாயிடும், நம்ம 2 பேரும் சேர்ந்தா ஒன்று நடக்கும், இதில் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட லுக்கு நாங்கள் டிஃபைன் பண்ணதுலேருந்து எல்லாமே இட் ஃபால் இன் பிளேஸ். அந்த லுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அவருக்கு. அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அது கொஞ்சம் மெனக்கடணும், ஒரு 1.5 மணி நேரம் ரெடி ஆகும், டைம் ஆகும். அவரே என்கிட்ட சொன்னது, தேவையா இந்த 1.5 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகணுமா ஷூட்டிங் டைமில், வேணுமா அப்படின்னாரு. பரவாயில்ல சார் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. இவ்வளோ வருஷமாக அவர் சினிமாவில் இருக்கார், அவருக்கு ஒரு பெரிய அவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைலில் உடச்சி நம்ம ஒரு ஸ்டைல் பண்ணுறோம், அதுக்கு ஒத்துக்கிட்டு வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு பெரிய ஆக்டர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை இந்த ஸ்டைலுக்கு தான் என்கிட்ட வந்தீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன்னு வந்தார். அவருக்கு வில் பி அரௌண்ட் 71, பட் இஸ் ஸ்டில் ரெடி டு லேர்ன் சம்திங். அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவர்கிட்ட எனக்கு. அது வந்து இப்படி ஒரு ஆக்டர் இருப்பாரான்னு எனக்கு தெரியல. நான் பொதுவாக சீசன் ஆக்டர்கிட்ட நான் அவ்வளோ போக மாட்டேன். ஏன்னா நானாக ஒரு ஆளை கிரியேட் பண்ணி அவனை அது மாதிரி மாற்றிப்பேனே தவிர
ஒரு பெரிய ஆக்டர்கிட்ட போகணும்னு எனக்கு தோணாது. பட் அதாவது சீனியர் ஆர்டிஸ்ட்கிட்ட. பட் இவர்கிட்ட வந்து எனக்கு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. அவர் வந்து எல்லாமே 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி இது எப்படி மாற்றலான்லாம் சொல்லி அவர் அட்ஜஸ்ட் ஆகி வந்ததுனால தான் இன்னைக்கு அவருக்கு அவர் பேசுன அத்தனை டைலாக்கும் கிளாப்ஸ். ஆமா. அது வந்து அவருடைய எஃபர்ட் தான் அது. ஸோ ஆர்ஜி பாலாஜி சார் வந்து ஒரு டேரக்டர். ஆனா அவர் வந்துட்டு நான் ஒரு டேரக்டரா சில விஷயங்கள்லாம் நான் இன்புட்டா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்தாரா, இல்ல வந்து டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் நான் வாங்கி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தாரா? இல்லை சில டேரக்டர்லாம் கிடையாது. அதை தாண்டி பொதுவாக யாராக இருந்தாலும் எனி ஆர்டிஸ்ட் வந்து அவங்க இன்புட்டை அவங்க கொடுப்பாங்க. அது நம்ம ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வச்சுப்போம், ஒர்க் அவுட் ஆகலன்னா வச்சுக்க மாட்டோம். அது அவ்வளோதான், வெரி சிம்பிள். அது அவர் இல்லை, பொதுவாக எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கொடுப்பாங்க. ஓகே. ஜென்ரலாகவே வந்து எல்லாருக்குமே அது ஒரு கிரியேட்டிவாக நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டோமோ அந்த எண்ணத்தில் பண்ணுறது தான். இட்ஸ் நாட் லைக் இன்டர்ஃபியரிங். ஐ லவ் த இன்வால்வ்மெண்ட். யார் இன்வால்வ் பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். இன்டர்ஃபியர் ஆனால் தான் நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். இன்வால்வ் பண்ணி அவங்க ஒரு டிஸ்கஷனாக சப்ஜெக்டட் டு டிஸ்கஷன் தான். பட் ஐ வில் டேக் த ஃபைனல் கால். பட் ஸ்டில் அது தேவைன்ற பட்சத்தில் வச்சுப்போம். அது வந்து ஹீரோன்றதுக்காகலாம் கிடையாது. அது யார் சொன்னாலும் கேட்டுப்பேன். அது தேவைன்னா. அது தேவையில்லைன்னா அது ஹீரோவாக இருந்தாலும் தேவையில்லை தான். அதுதான் அவர் சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சா? ஏதாவது வந்ததா படத்துல நாங்க பார்த்ததுல? டிஸ்கஷனில் சொன்னாங்க. படத்தில் எப்படின்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு எதெல்லாம் உள்ள வந்ததுன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. ஜென்ரலாக பேசியிருக்கோம், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஓகே. அதே மாதிரி ஹீரோ சம்திங் வில் பி தேர். அது அவரு இல்லை, நம்ம ரோபோ சங்கர் சில சொல்லியிருப்பாரு, சத்யராஜ் சார் சொல்லியிருப்பாரு, அரவிந்த் சாமி சார் சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே அவங்க பங்குக்கு ஒன்று வைப்பாங்க. சூப்பர். அதே மாதிரி ஹீரோயின் எப்படி செலக்ட் பண்ணீங்க இந்த கதைக்கு? ஹீரோயின் இது ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து அந்த பிரஸ் ரிலீஸ்லயே சொல்லியிருந்தாரு, எங்களோட ஃபர்ஸ்ட் மூவி அவங்க ஆரம்பிச்சாங்க, இப்ப தளபதியோட ஹீரோயினா அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க மீனாட்சின்னு. ஸோ இந்த கதைக்கு அவங்களை எப்படி சூஸ் பண்ணீங்க? அப்போ ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்கும். அப்போ வந்து அவங்க கொலை ஒரு படம் தான் பண்ணியிருந்தாங்க, கொலைன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பிக்சர்ஸ்லாம் வரும்போது ஐ திங்க் பாலாஜி தான் அனுப்பிச்சார் நினைக்கிறேன். அந்த அவங்க பிக்சரு அவர் தான் அனுப்பிச்சார். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க லுக் வைஸாக அப்பியரன்ஸாகவே வந்து ஷி கேன் டூ தட் அப்படின்னு. ஆக்சுவலாக ரோல் கொஞ்சம் பெருசாக இருந்தது. பட் அதுக்கப்புறமா நமக்கு எடிட்டிங்கில் நிறைய போயிடுச்சு. அது வந்து எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய ரோலாக தான் இருந்தது அவங்களுக்கு. அண்டு அதுக்கு எனக்கு அவங்க கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. அண்டு ஷீஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். அதனால தான் இப்போ அடுத்து அவங்க கோட்டு போகிறாங்கன்னா அது அவங்களோட திறமை தான். எங்கள் படத்தில் அதுக்காக சம்மந்தமே கிடையாது. ஏன்னா எங்கள் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவங்க கமிட் ஆகிட்டாங்க. அதனால் நாங்கள் அந்த கிரெடிட்டில் எடுத்துக்க முடியாது. பட் அவங்களோட பர்சனல் டேலண்ட் தான் அவங்களை அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கு. சூப்பர். கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி வந்து சிங்கப்பூர் சலூன்ல வந்து நீங்க ரசிச்சு எடுத்த சீன் வந்து டெலிட்டட் சீன்ஸ் அப்படின்னு போன சீன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? ஒரு ராமாயணம் சீன் ஒன்று எடுத்தேன். ரொம்ப ரொம்ப நல்ல சீன் அது. அது வந்து அது வந்திருந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரிகர் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயத்த. அந்த படம் அதில் நிறைய சோஷியல் மெசேஜ் வச்சுருந்தேன். காலேஜ் போர்ஷன்ஸில் வச்சுருந்தேன். பட் அது சம்பவம் அது வைக்க முடியல. ஸோ அதே மாதிரி வந்துட்டு டேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 2 படம் 3 படம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? உங்களை எப்போ நாங்கள் வந்து ப்ரொடியூசரா எதிர்பார்க்கலாம் சார்? அதனால் எனக்கும் ஆசை தான், நடக்க மாட்டேங்குது. எனக்கு நான் அதை அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா நான் ஆல்ரெடி என்னுடைய காசு சேர்த்து போயிடும் நான் ப்ரொடியூசராக இருந்தேன்னா. நம்ம இப்போ எனக்குன்னு ஒரு சம்பளம் எடுக்கிறதா இருந்தால் அதையும் இந்த படத்தில் போட்டுருவேன். நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் ஐ வில் ஆல்வேஸ் கான்சன்ட்ரேட் ஆன் த சீன். ப்ரொடியூசராக இருக்க நான் இன்னும் அந்த தகுதி இன்னும் வளர்த்துக்கலைன்னா அது ஒரு பெரிய ஒர்க். அது ப்ரொடியூசர் ஜாப் இருக்குல்ல, இப்போ டைரக்டர் ஜாப் எவ்வளோ ஒரு சொல்லுவாங்க கேப்டன் ஆஃப் த ஷிப். இந்த கேப்டனுக்கே கேப்டன் அவர் தான், ப்ரொடியூசர் தான். ஸோ அதனால அவங்களோட ப்ராப்ளம் வந்து டைரக்டரோட இன்னும் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம், ப்ரெஷர் அதிகம் ஒரு ப்ரொடியூசருக்கு. ஸோ என்னை பொறுத்த எல்லா டைரக்டருமே ப்ரொடியூசர் தான் ஹீரோ. ஏன்னா அவங்களோட சர்வேவில் பொறுத்தா சினிமாவே சர்வேவில் ஆகும். கண்டிப்பா. அதனால அந்த ஜாப் வந்து இருக்கலே டஃப் ஜாப். இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். ப்ரொடியூசர் ஜாப் இருக்கிறதுலே டஃப் ஜாப் ப்ரொடியூசரோட ஜாப். அதனால எனக்கு அதுக்குள்ள போக முடியுமான்னு தெரியல எனக்கு. அப்ப ஆக்டர் டைரக்டர் மட்டும்தான். ஆமா, அது பெட்டர். அடுத்து ஆக்டரா என்னென்ன பரிமாணங்கள்ல உங்களை எதிர்பார்க்கலாம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் கதையில ஒரு கேரக்டர் நான் சூட் ஆவேன், அந்த ரோல்ல நான் நடிக்க போறேன், அவ்வளவுதான். அந்த டெய்லர் மேட் கேரக்டர். ஆமா, டெய்லர் மேட், டைரக்டர் மேட் தான். ஸோ அந்த ரோல் எனக்கு சூட் ஆயிடுச்சுன்னா ஓகே. இல்லைன்னா அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா மேபி
வேற ஏதாவது கேரக்டர்ஸ் சின்னதா எனக்கு வந்து பெரிய ஸ்கிரீன் பிரசன்ஸ் தேவையில்லை. ஒரு 3-4 சீன் நல்ல சீனா நடிச்சா போதும். சூப்பர். ஸோ அதே மாதிரி வந்து கொரோனா குமாரை வந்து பயங்கரமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கொரோனா குமார் வந்துட்டு நம்மளோட இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி ஃபுல் ஃபன்னா இருக்க போதா, இல்ல வந்து சிங்கப்பூர் சலூன் மாதிரி ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கடைசியில கொண்டு நோ முடிக்கிற ஃபீலிங்ஸ், மாதிரி நோ இருக்கும்? மோர் ஃபீலிங்ஸ். என்னன்னா அது feelings. வந்து அந்த கதையில ஃபுல் ஃபன்னு தான். ஆமா. அது வந்து ஆல்மோஸ்ட் அந்த படம் மாதிரி இருக்கும். பார்ட் 2 மாதிரி இருக்குமா? கைண்ட் ஆஃப். ஆனா அந்த கதையில வேற கதை, ம். டோட்டலா ஸ்கிரிப்டா வேற. பட் அந்த குமார் குமுதாலாம் இருக்காங்க, ரொம்ப ஒரு அவங்க எதிர்பார்க்காதது எதிர்பார்க்கலாம். அது ஓ. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான இது வரைக்கும் ஸ்க்ரீன் பிளேவா நான் பண்ணதில் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே. எல்லாருமே கிராங்கி கேரக்டர்ஸு, எவன் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான் என்ன பண்ண போகிறான்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். குமார் வந்து வேறு லெவலில் இருக்கும் அதில். அகெயின் அதான் அது தெரியும். இப்போ நாங்கள் பண்ணும் போதே வந்து அது இப்போ பாலகுமாரா பண்ணும்போது எனக்கு தெரியாது. அது வந்து எல்லாமே அந்த டைலாக்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங் ஆகும்னு எனக்கு தெரியாது. அது நான் எதிர்பார்த்தும் பண்ணலை. ஏதோ நாங்கள் வந்தது ஹியூமர். எனக்கு அந்த ஃப்ரெண்டு லவ் மேட்டர் வந்து ராஜ்குமார், அந்த லியோஷன் ப்ரொடியூசர் இருக்கு இல்லையா, அவர் கதை சொல்லும் போது அவர் இப்படி விழுந்து அப்படி விழுந்தெல்லாம் சிரிக்கிறாரு. அவர் சிரிக்கும் போது எனக்கே ஸ்டக்கச்சோ இது ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு அப்படின்ட்டு, சரி இதை இன்னொரு இடத்துல வச்சிருவோம் அப்படின்னு திருப்பி வைக்கிறேன். அதுக்கு சிரிக்கிறாரு. திருப்பி இன்னொரு இருக்கும், அதுக்கு சரி ஓகே இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படி வச்சதா. அது நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்தங்கப்பா பேமெண்ட் அப்படின்னு சொல்லி செக் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த செக்கை போய் போடும்போது அது பவுன்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா சார் பேமெண்ட் வைஸ்? நடந்தது. இங்கெல்லாம் நடக்கல. பாம்பேல ஒரு படம், ஒரு ஹிந்தி படம் ஒன்று கமிட் ஆச்சு ஒரு 2019. அந்த செக்கு வந்து பயங்கரமா போய் வாங்கி கதெல்லாம் சொல்லி அவங்க பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி, ஓகே பாலிவுட்ல டெபியூட் ஆகிறோம், கலக்க போறோம், இனிமே வேற லெவல்ல போயிட போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த செக்கு வந்து பெரிய அமௌண்ட். ரொம்ப சந்தோஷமா இந்த செக்கு போட்டு பிளான்லாம் பண்ணிட்டேன். என்னென்ன வாங்கணும், இந்த கார் வாங்கிட்டு அப்படியே ஓகே. மும்பைல ஒரு 2 வீடு வாங்குறோம், அது மாதிரி 4 கார் இது வாங்குறோம். அட்வான்ஸ் தானே, இன்னும் படம் பேலன்ஸ் பேமெண்ட்ல இருக்குல்ல, வேற எங்கேயோ போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை போட்டாரு. என்ன மறுநாள் சொன்னாங்க இந்த மாதிரி பவுன்ஸ் ஆயிடுச்சு விடுகதையா அப்படி பார்த்துட்டு அப்புறம் போனை போட்டா போன் எடுக்கல. ரொம்ப நல்ல மனுஷன் தான், கம்மன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்திருக்கு. ஆனா உண்மையிலேயே வந்து சினிமா அப்படின்றது ரொம்ப வந்து இப்போ சொல்றேன், அப்ப ரொம்ப சோகம். ஏன்னா அப்ப இருந்த ஒரே காசு அதுதான். அதுவும் போச்சு நினைக்கும் போது ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா ஆயிடுச்சு. வெடிச்சிரு வடிவேல் சொல்றல அந்த மாதிரி, வடிவேல் சார் சொல்ற மாதிரி அது அப்படிதான் ஆச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி டவுன் ஆகக்கூடிய அந்த சமயங்கள்ல நீங்க எப்படி சார் உங்களை வந்து தேத்தி வா வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி வேற வழி பண்ணுவீங்க? இல்லைல்ல. ஓடணும்ல. ஆமா ஆமா, சரி அதெல்லாம் முடியாது. யாரா இருந்தாலும் அப்படிதான். நம்ம அடிக்கடி நம்ம எப்பயாவது விழுந்தா பரவாயில்ல, அப்பப்போ விழுந்து வரோம் நம்ம. அதனால நமக்கு பழகிடுச்சு. எனக்கு பேசிக்கா அந்த வேர்டு ரொம்ப பிடிக்கும், ரைஸ் ஃப்ரம் த டஸ்ட். அதான் இந்த கதையில அதுதான் மெயின் கோர் சிங்கப்பூர் சலூன். அதனால எப்பவுமே வந்து நம்பணும், நம்ம வந்து நான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வின் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நம்பணும். அந்த ஹோப் மட்டும் தானே லைஃப்ல இருக்கு. கண்டிப்பா. நம்ம எதை நோக்கி போறோமோ, இன்னைக்கு அடையலைன்னா நாளைக்கு அடையும் நினைப்போம், அப்படி அடையலைன்னா நாளைக்கு அடையும் நினைப்போம், அவ்வளவுதான். ஸோ ஆமா, அது போயிட்டே தான் இருக்கும். இப்போ நமக்கு கிடைக்கிற வரைக்கும் கிடையாது. அந்த வேர்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ வில் நாட் லாஸ்ட் அன்டில் ஐ வின். புரியுதுங்களா? அதனால நான் வின் பண்ற வரைக்கும் நான் தோக்க மாட்டேன். ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி வந்து நிறைய கதைக்களங்கள்ல வந்து படம் பண்ணிட்டீங்க. ரௌத்ர மாதிரி படமும் பண்ணிட்டீங்க, நம்மளோட இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா மாதிரி நிறைய படங்கள் வந்து கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி ஒரு கதைக்களத்துல தமிழ் சினிமால ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு மைண்ட்ல பயங்கரமான ஒரு ட்ரீம் இருக்கு அப்படின்னா, உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லுவீங்க? இல்லை, நிறைய இப்போ ஆல்ரெடி நிறைய லைனப்ஸில் வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் ஒன்று பண்ணணுன்னு இருக்கேன், அது ரெடியாக இருக்குது. அதுதான் விஷ்ணு விஷால் அவருக்கு வந்து நான் சைன் அப் பண்ணது. அதுதான் அந்த ஆக்ஷன் படம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அது. அண்டு அது இல்லாமல் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனில் ஒன்று பண்ணணுன்னு இருக்கேன். அதுவும் சீக்கிரம் நடந்துடும். அது இல்லாமல் எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் கிரேசி நான். ஸோ கிரிக்கெட்டில் ஒன்று பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் ஃபிலிமே கிரிக்கெட்டில் தான் பண்ணியிருந்திருக்கணும், பட் அது மிஸ் ஆகிடுச்சு. அது என்னமோத்தில் இது வரைக்குமே எனக்கு நடக்கலை. நான் கிரிக்கெட் பண்ணால் இட் வில் பி ஸ்ட்ராங் ஃபிலிமாக இருக்கும்ன்றது எனக்கு தோணுது. பார்ப்போம், லெட்ஸ் see. சார் கிரிக்கெட் அப்படின்றப்போ யாரோடைய பயோகிராஃபியாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா சார் உங்களுக்கு?
பயோகிராஃபியோட சின்ன வயசுல அந்த கல்லி கிரிக்கெட் இருக்குல்ல, கல்லி கிரிக்கெட். ஓகே. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரீட்டா நாங்கள் வந்து when I was doing, ஒரு 5th 6th படிக்கும்போது ராயபுரத்தில் மாதா கோயில் கிரவுண்டுன்னு ஒன்று இருக்கும், மாதா சர்ச்னு. அந்த கிரவுண்டில் வந்து கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட் எப்படின்னா எல்லாருமே பாதி பேர் கிரிக்கெட் விளையாடுவாங்க, சில பேர் ரப்பர் காக் விளையாடுவாங்க, சில பேர் ரப்பர் பால் விளையாடுவான், டென்னிஸ் பால் விளையாடுவோம், எல்லா பால்லையும் விளையாடுவானுங்க அங்கே. பட் ஆனால் எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த 22 yards இந்த பிச்சு இப்படி இருக்குன்னா அதுக்கு பக்கத்துலேயும் இன்னொருத்தன் பிச்சு இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் அங்கே ஒரு 20 பிச்சு இருக்கும். ஆமா. அங்கே பிச்சுன்னா அவங்க எவன் போய் எங்கே பொசிஷன் பிடிக்கணும் அதான் பிச்சு. பட் அங்கே ஒரு 20 மேட்ச் நடந்துட்டு இருக்கும் ஒரே கிரவுண்டில். பட் எல்லாரும் கரெக்டாக ஆடுவானுங்க, 20 பேர் கான்சன்ட்ரேஷனும் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு கிரிக்கெட் பால் ஒருத்தர் அடிச்சு மண்டையில் பட்டு அவுட்டு. ஆனால் அந்த ரிஸ்க்கை பற்றி யாரும் கவலைப்பட்டதே கிடையாது, இப்படி நடந்ததும் கிடையாது. அவ்வளோ போல்டாக விளையாடிட்டு இருப்போம் அந்த இடத்துல. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து அது ரொம்ப டஃப் கிரிக்கெட். அது கல்லி அந்த கிரிக்கெட். டைமில் அவ்வளோ கிரவுண்ட்ஸ் கிடையாது. அப்போ அந்த டைமில் விளையாடும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அது. அதே மாதிரி நாங்கள் ஸ்ட்ரீட்டில் விளையாடுவோம்ல, சின்ன சந்தா இருக்கும், அதுக்குள்ளே பயங்கர இன்டென்ஸாக நடக்கும் மேட்ச், நைட்டு ஃபுல்லாக மேட்ச் நடக்கும் அதெல்லாம். சூப்பர். ஸோ அந்த மாதிரி அந்த லைஃப் ஸ்டைல் ஒரு கிரிக்கெட் எடுக்கணும்னு ஆசை. நான் கேட்கும் போதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த ஸ்டோரியா வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது ஆமாம், இன்னும் இப்போ ஷார்ட்டு இப்போ என்ன இப்போ ஒரு நேரோ லைனில் கிரிக்கெட் ஆடுறோன்னா சுற்றி ஜன்னல் இருக்குல்ல, வீட்டோட ஜன்னல்லாம் இருக்கும். ஆமா ஆமா. ஸோ ஜன்னல் வந்து ஒரு குழந்தை பார்த்துட்டு இருக்கும், அது பாயிண்ட் ஆஃப் வியூல ஷார்ட் வைக்கும் போது ஒன்று ஒரு மாதிரி இருக்கும், அது நம்ம கை தட்டிட்டு இருக்கோம், அது ஜெயிக்கணும்னு ஆசைப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கும், செம எமோஷனாக இருக்கும்ன்றாங்க. இப்போ ஒரு டைரக்டரா எங்களையும் அந்த ஃப்ளோலயே கூட்டிட்டு போறீங்க. சூப்பர் சார். அண்ட் ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறோம். நன்றி. நன்றி. தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட் வித் டைரக்டர் கோகுல் அவர்கள் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. செம ஜாலியா நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னாரு. கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு. அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது காலை மலர்.